வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல 3 டாபிக் பத்தி பேச போறோம். எதெல்லாம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ் பத்தி பேச போறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒருவேளை டைனோசர் அளவுக்கு பெருசா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்தது தேர்டா என்னது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சப்போஸ் எர்த்ல நிலா இருக்குல்ல, நம்ம மூன் இடிச்சு அப்படின்னா, அதாவது மோதுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இனி டெய்லி ஒரு வீடியோல 3 டாபிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா 3 டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. கூடவே கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ். இத பற்றி நம்ம பார்ப்போம். விண்வெளி பயணங்கள்ல ஒரு புரட்சி ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்ல, என்னால நம்ப முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னு உன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அதாவது திங்க் பண்ணி எடுக்க முடியுதா? ஏதாவது புதுசா ஏதாவது டெக்னாலஜி புதுசா? எஸ், இது டெக்னாலஜி மாதிரி தான். ஏற்கனவே ரோபோட்ஸ் இருக்காங்க இல்ல? ஆமா, அதே மாதிரி அவங்கள வச்சுதான் இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ் பயன்படுத்த போறாங்க விண்வெளியில. ஓ, அப்படின்னா ஆர்டிபிஷியலா அந்த ரோபோட்ஸ் தான். எஸ், அவங்க ரோபோட்ஸ் தான். ஓகே, இவங்களை பயன்படுத்தும் போது, அதாவது இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ் பயன்படுத்தும் போது என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற? ஒரு நம்மளால போக முடியாத இடத்துக்கெல்லாம் போக முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏதாவது டேமேஜ் ஆயிட்டு அதை ரிப்பேர் பண்ணணும்னா வெளியே போனா அது கொஞ்சம் ரிஸ்கி. நம்மளுக்கு நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஆனா ரோபோட்டுக்கு அப்படி இல்லை, ஈஸியா போய் செஞ்சுட்டு வந்துடும். மனுஷங்க ட்ரிஃப்ட் ஆகி போனாங்கன்னா அது ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா அவங்க இப்ப ஸ்பேஸ் ஷிப்ல விலகி போயிட்டாங்கன்னா அடுத்து அவங்களால மூவ் பண்ண முடியாது. என்னதான் உங்க பாடி அசைச்சாலும் நீங்க ஃபார்வர்டும் போக மாட்டீங்க, பேக்வர்டும் போக மாட்டீங்க, நீங்க இருந்த இடத்துலதான் இருப்பீங்க. சோ இது ஒரு பெரிய சிக்கல். ஆனா அந்த ரோபோட்ல இந்த பிரச்சனை கிடையாது. சாப்பாடு தேவைப்படாது, அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் குறையும். ஆமா, எக்ஸ்ட்ரா வெயிட் குறையும். இவங்களுக்கு வேண்டிய ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கே தனியா ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன சாப்பாடு என்ன மாடல்ல கொண்டு போகணும், அது எவ்வளவு நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது எல்லாமே பார்க்க ஏர் டைட் அப்படி எல்லாம் ஸ்டோர். இதுக்கு தேவையில்லை. இதுக்கு அந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் மட்டும் போதும். சோ ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மனிதர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வேற இதர பொருட்களை கேரி பண்ணணும் இல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு அடுத்தது ஸ்பேஸ் வாக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப மனிதன் ஸ்பேஸ் வாக் பண்ணணும் அப்படின்னா லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டமா அவன் எப்பவுமே கூடவே வச்சிருக்கான். அதாவது உயிர் காக்கக்கூடிய அமைப்புகள். அது இல்லாம மனிதனால ஸ்பேஸ் வாக் பண்ணவே முடியாது. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு இது எல்லாமே ஒண்ணுமே தேவையே இல்லை. இது மட்டும் இல்லாம மனிதன் லிமிட்டெட் ஏரியாவுக்கு மட்டும் தானே போக முடியும். அதுக்குமே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்த பிறகுதான் மனிதனை இன்னொரு இடத்துக்கு இல்ல புதுசா அனுப்பணும் அப்படின்னா அனுப்புவாங்க. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ்னால இப்போ சந்திரனுக்கு போகணும், இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கு போகணும், இல்லைன்னா வேற ஏதாவது கிரகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அனுப்ப முடியும். அமெரிக்கால உள்ள கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி, SETI நிலையத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பாஸ்கல் லீ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம இப்போ AI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபோட்டுகளோட காலத்துல நுழைஞ்சிருக்கோம். சோ செயற்கை மனிதனை உருவாக்கக்கூடியதுல அவ்வளவு கஷ்டம்னா இருக்காது. அதாவது ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ்ல உருவாக்குறதுல அவ்வளவு பெரிய கஷ்டம்னா இருக்காது. அது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, சூப்பர் நுண்ணறிவு மனிதர்களையும் உருவாக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ்ல உருவாக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேக்குறாரு. இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்ட்ரோனட்ஸ் மனிதர்களை விடவும் இன்னுமே திறமையா செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாம சனி கிரகத்தை சுற்றி வரக்கூடிய சந்திரனான
டைட்டானுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவால மனிதனை ஒரு நாளுமே பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கருத்து இருக்கு. ஓகே, இனி நம்ம அடுத்த டாபிக்குள்ள போகலாம். அதாவது மனுஷங்க டைனோசர் அளவுக்கு பெருசா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான விஷயத்த நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்ப எடுத்துப்போம். டைனோசர் அளவுக்கு சைஸா பெருசா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எடை பல டன்களா மாறும். இவ்வளவு பெரிய உடம்ப தாங்கிறதுக்கு நம்ம எலும்புகள் இன்னும் ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு பாரத்தை தாங்க முடியாம எலும்புகள் எல்லாமே நொறுங்கி போயிடும். அதே மாதிரி நம்ம இதயமே ரொம்ப வேகமா துடிச்சாதான் ரத்தத்தை உடம்போட எல்லா பகுதிக்கும் அனுப்ப முடியும். இதுவுமே ஒரு பெரிய சவால். அடுத்தது நம்மளோட உணவு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா 3 வேளை சாப்பிடுவோம், அப்படிதானே? இப்போ நாம டைனோசர் அளவுக்கு பெரிய சைஸா இருந்தா ஒரு வேளைக்கு பல டன் கணக்குல உணவு நம்மளுக்கு தேவைப்படும். இவ்வளவு உணவை நாம எங்க இருந்து எடுப்போம்? விவசாயம் செய்யறது, விலங்குகளை வேட்டையாடுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறும். சோ உலகத்துல இருக்கிற எல்லா உணவையுமே நாம மனிதர்கள் மட்டுமே எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம், அப்படிதானே? ஆமா, இருக்கிறதும் இல்லாம போயிடும். ஆமா, நம்ம வீடு, கார், ஏன் நம்ம ஊர் ரோடு கூட டைனோசர் அளவுக்கு சைஸுக்கு பெருசா மாறும். ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு பல டன் இரும்பு, சிமெண்ட், செங்கல் இது எல்லாமே தேவைப்படும். பெரிய பெரிய கட்டிடங்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும். நம்மளோட கார்கள் எல்லாமே பெரிய லாரி அளவுக்கு சைஸுக்கு மாறும். நம்ம சுலபமா பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே பெரிய பெரிய பொருளா மாறிடும். சோ இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து எடுப்போம்? இதுவும் ஒரு சிக்கலான கேள்வி. சோ மனித குலத்தோட வாழ்க்கை முறையை தலைகீழா மாறிடும். ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா கூட ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும். தொடர்பு வச்சுக்கிறது, வேலை செய்யறது எல்லாமே கஷ்டமா இருக்கும். நாம ஒரு சாதாரண இடத்துக்குள்ள நுழையவே முடியாது. மத்த விலங்குகளை விட நாம பெருசா இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நாம நம்மளையே இன்னும் அதிகமா பாதுகாக்க வேண்டி இருக்கும். சோ நாம இப்போ இருக்கிற மாதிரி சாதாரண மனுஷங்களா இருக்கிறது தான் நமக்கு நிம்மதியானது மற்றும் பாதுகாப்பானது. இனி நம்மளோட 3வது டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பூமியில சந்திரன் அதாவது நிலா மோதுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். பூமியில இருந்து சராசரியா 2,38,360 மைல்கள், அதாவது 3,82,500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சந்திரன். இது ஏறத்தாழ 30 மடங்கு பூமியோட குறுக்களவுக்கு சமமான தூரம். குறுக்களவுனா டயாமீட்டர். சர்ஃபேஸ் ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட மேல்பரப்பு பூமியோட ஒப்பிடும் போது 16ல 1 பங்கு பரப்பளவை கொண்டுள்ளது. அதே இது மாச நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட மாஸ் பூமியோட மாஸ்ல 1.2% அளவு தான் இருக்கு. ஓகே, அப்படி பார்த்தா பூமி மீது சந்திரன் மோத வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா வருடம் முழுவதும் பூமியில இருந்து சந்திரன் 1.5 அங்குலம் தள்ளி தான் போயிட்டே இருக்கு. அதனால அது விட்டு விலகிதான் போயிட்டே இருக்கு தவிர அது பூமியை நோக்கி வரல. சப்போஸ் பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது ஸ்லோவா தாக்குறது, இன்னொன்னு டக்குன்னு நம்ம பூமியை இடிக்கிறது. சப்போஸ் இதுல ஸ்லோவா தாக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு இப்போ சந்திரனோட ஈர்ப்பு விசை காரணமா இந்த பூமியில உள்ள கடல்கள் இருக்குல்ல, அதுல உள்ள அலைகள் எல்லாம் பெரிய உயரத்துக்கு, கிலோமீட்டர் அளவுக்கு உயரத்துக்கு சுனாமி அலைகளை உருவாக்கும். இது தினசரி 2 முறை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னு இப்ப இருக்க நகரங்கள், சிட்டிஸ், அடுத்தது கடலோர பகுதிகள் எல்லாமே முழுசா அழிஞ்சு போயிரும். அது மட்டும் இல்ல பூமியோட சுழற்சியோட வேகமும் பாதிக்கப்படும். செகண்ட் டைப் நேரடியா மோதுறது. சப்போஸ் நேரடியா பூமி மேல மோதிச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அதாவது எர்த்தோட கோர் வரைக்கும் சிதைக்கக்கூடிய ஃபோர்ஸ்ல அது இடிக்கும். இதனால கண்டிப்பா உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போகும். அது மட்டும் இல்லாம
பூமி வந்து செதஞ்சு போறதுனால நிறைய குப்பைகளை வந்து இது உருவாக்கும். அதாவது சின்ன சின்ன பாறைகளா இது வந்து இல்லைன்னா பாறை துண்டுகளா இது வந்து செதஞ்சு போயிடும். டைனோசர் இனத்தை மொத்தமா அழிச்ச சிறுகோளோட குறுக்களவு பார்த்தோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர் தான். ஆனா 3500 கிலோமீட்டர் குறுக்களவு கொண்ட சந்திரன் பூமி மேல மோதுனா என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கே மேல அந்த பாறையோட இந்த சந்திரன் வந்து 300 மடங்குக்கு மேல பெருசா இருக்கு. ஆமா, 12 கிலோமீட்டர் ஆஸ்ட்ராய்டு விழுந்தே மொத்த பூமியே எத்தனையோ வருஷத்துக்கு ஐசேஜுக்குள்ள போய் நிறைய எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, 3500 கிலோமீட்டர் என்னெல்லாம் பண்ணோன்னு. ஆமா, நிறைய அழிவுகளை உண்டு பண்ணும். அதுதான் அழிவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.